நடப்பு ஐபிஎல் தொடர்ல கொல்கத்தாவை 8 விக்கெட் வித்தியாசத்துல வீழ்த்தி முன்னாள் சாம்பியன் மும்பை முதல் வெற்றியை பதிவு பண்ணிருக்கு. மும்பை வாங்கடே மைதானத்துல நடந்த இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் பண்ண கொல்கத்தா வீரர்கள் மும்பை பவுலிங்க தாக்குப்பிடிக்க முடியாம விக்கெட்டுகளை பறிகொடுத்தாங்க. பவர் பிளேல வேகப்பந்து வீச்சாளர்கள் ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகார், அறிமுக போட்டியில விளையாடின அஸ்வினி குமார் கூட்டணி கொல்கத்தாவை கலங்கடிச்சிச்சு. கொல்கத்தா அணியில எந்த வீரர்களும் பெரிதா பங்களிக்காததால 17வது ஓவர்ல 116 ரன்களுக்கு அந்த அணி ஆல் அவுட் ஆச்சு. அறிமுக போட்டியிலேயே 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி அதகலப்படுத்தினாரு அஸ்வினி குமார். அடுத்து 117 ரன் என்ற சுலபமான இலக்க நோக்கி ஆடின மும்பை அணியில ரோஹித் சர்மா 13 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தந்தாலும் ரியான் ரிக்கல்டன் அதிரடி காட்டினாரு. நிதானமா ஆடி பில் ஜாக்ஸ் ஆட்டமிழக்க அரை சதம் அடிச்சிட்டாரு ரிக்கல்டன். அவரோட ஜோடி சேர்ந்த சூரியகுமார் யாதவும் பவுண்டரிகளை விரட்டி பட்டைய கலப்ப 13வது ஓவரிலேயே இலக்கை தொட்டு 8 விக்கெட் வித்தியாசத்துல அபார வெற்றி பெற்றுச்சு மும்பை.